சிம்பிள் டயட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிமார்ட்டுக்குள்ளே போனதும் மொதல் வேலையே தூக்கம் தேவனம் தான். சோயா சங்கு போட்டு அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு 3 கிலோ தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவன் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரோட்டீன் சோர்ஸில். அடுத்து ஓட்ஸு. இவனை எது தூக்கிட்டு வந்தானா, இவனும் கொஞ்சம் ப்ரோட்டீன் சோர்ஸில் அதிகமாக தான் இருப்பான். ஒரு 11% இருக்கும் 100 கிராம்ஸில். அது இல்லாமல் காலையில் வந்து ஃபுட்டாக சாப்பிட முடியாதுங்கிறதுனால இவனாக வாங்கிக்கிட்டேன். இவனுமே 140 ரூபா தான் வந்தான். அடுத்தது கருப்பு தங்கம். கருப்பு உருளை இது பேர் வந்து கருப்பு சுண்டல். இதுவும் ப்ரோட்டீன் சோர்ஸில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட இருந்த காசை வச்சு இவங்களை மட்டும் ஆளுக்கு 3 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் 3 கிலோ நீங்கள் யோசிக்கலாம். தனித்தனியாக வாங்கினா விலை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஒட்டுக்கா வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ ஒட்டுக்கா வாங்கும்போது எனக்கு கம்மி தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது 3மே சேர்த்து எனக்கு 1000 ரூபா தான் வந்துச்சு. ஸோ 1000 ரூபா அதிகமாக இருக்கலாம் எல்லாருக்கும். நான் சொல்கிறேன் 1000 ரூபா தான் எனக்கு வந்துச்சு. இதை வச்சு நான் ஒரு சிம்பிளான டயட் ஆரம்பிக்க போகிறேன். இத்தனை நாள் டயட் பண்ணாமல் சாக்கு போக்கு சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தேன். ஸோ என்ன மாதிரி சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிற ஹெக் படீஸ் மறக்காம டயட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து இது ஒன்றும் ப்ராப்பரான டயட் கிடையாது, ஆனால் என்னால் முடிஞ்ச விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காம ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பை செக்.